Hello students, welcome to our YouTube channel. நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த MTS எக்ஸாம்ஸோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்றது, உங்க மார்க் எப்படி செக் பண்றது, சேஃப் ஸ்கோர் என்ன இருக்கும், ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஹவல்தார் போஸ்ட்கான பிசிக்கல் எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்சர் கீயை பாத்தீங்கன்னா நீங்க இன்னையில இருந்து உங்களுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களால் இந்த ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். அதுக்கப்புறமா ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த ஆன்சர் கீயில் ஏதாவது உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுது அண்டு எஸ்எஸ்சி கொடுத்துருக்கூடிய ஆன்சர் கீயில் அது தப்புன்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி ஈவினிங் 5 PM வரைக்கும் தான் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியாது. அப்ஜெக்ஷன் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கிட முடியும். இந்த ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு போடுங்க. அண்ட் இந்த கேப்சா இதில் என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும், அதை ஸ்க்ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பிரிண்ட்ன்றதை காமிக்கும், உங்களோட ஆன்சர் கீ காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா விசிபிளா இருக்கும். அந்த ஆன்சர் கீழே மேலே ஒரு யூஆர்எல் மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் குரோமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேலே யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எலை காப்பி பண்ணி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மார்க் செக் பண்ணுறதுக்கான பேஜ் கொடுத்துருக்கோம். அதில் போய் அந்த யூஆர்எலை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை கொடுங்க. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருக்குன்னா அதை கொடுங்க. அடுத்து வந்து பேஜோடைய லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பாஸ்வேர்டு ஒரு 4லேருந்து 6 டிஜிட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரா மார்க் என்னங்கிறத இதில் உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகேவா? அஃபிஷியல் மார்க்குங்கிறது உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வரும். ரிசல்ட் வர்ற டைமில் நீங்கள் இப்போ உங்கள் மார்க்கை செக் பண்ணிக்கிறதுக்கு, ரா மார்க்கை செக் பண்ணிக்கிறதுக்கு இது மூலமாக உங்களால் செக் பண்ணிக்கிட முடியும். அட்மிட் கார்டு கட்டாயமாக இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அது இருந்தால் தான் உங்களால் ரோல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணிக்கிட முடியும். ரோல் நம்பர் கட்டாயமாக தேவை. பாஸ்வேர்டுங்கிறது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஹவல்தாரோட ஃபிசிக்கல் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க? எப்போவுமே ஹவல்தாரோட ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்லேருந்து 2 மந்த்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவல்தாரோட ஃபிசிக்கல் 2 மந்த்னா ஒரு 70 to 80 டேஸில், அதாவது லாஸ்ட் டேஸ் ஆஃப் த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 14, அதில் இருந்து ஒரு 70 to 80 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவல்தாரோட ஃபிசிக்கலை கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஜானோட 2nd ஆர் 3rd இல்லைனா 4th வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவல்தாரோட ஃபிசிக்கலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹவல்தாரோட ஃபிசிக்கல் முடிஞ்சு எக்ஸாக்டாக ஒரு 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க. அதில் தான் எம்டிஎஸ்ஸோடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ எம்டிஎஸ் தான் நீங்கள் மெயினாக டார்கெட் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் த எக்ஸாம் நவம்பர் 14 கரெக்டாக. அதுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 3 மந்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிப்ரவரியோட 3rd ஆர் 4th வீக்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மலைஸ்டு மார்க்கையும் உங்களால் செக் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ சேஃப் ஸ்கோர் என்னன்றது, எம்டிஎஸோடைய கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஏன்னா அது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்துமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ டோட்டல் வேகன்சி, அதில் தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சி, தமிழ்நாடுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்குன்றதை உங்களுக்கு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடுக்கு டோட்டலாக இந்த டைம் எம்டிஎஸோட வேகன்சி 6144. தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சின்றது தெரியல. ஆனால் யூஸ்வலாக தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6% வேகன்சி வரும். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தமிழ்நாடுக்கு இந்த டைமே போத் 18 to 25, 18 to 27 கவுண்ட் பண்ணுறப்போ ஒரு 308 ஒரு 350க்குள்ளே வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இந்த வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கட் ஆஃபாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் 2023 இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க. இந்த கட் ஆஃப் மார்க்லேருந்து ஒரு 4 மார்க் கம்மியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கனாலுமே சேஃப் ஸ்கோரு உங்களுக்கு ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிறது எம்டிஎஸ்க்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் நிறைய வீடியோ யூடியூப் சேனலில் இதுக்கப்புறம் அவைலபிளாக இருக்கும். அதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸிங்கிறது ஃபைனல் ரிசல்ட் தான். அது வரைக்கும் உங்களுடைய சைட்லேருந்து எந்த ஒரு இன்புட்டுமே நீங்கள் போட வேண்டியது கிடையாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் வர்றப்போ வரட்டும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். செலக்ட் ஆகலையா, இப்போ இருக்கக்கூடிய டைமை நம்ம படிக்கிறதுனால அங்கே பெரிய ப்ராப்ளம் வராது. இமீடியட்டாக ஃபர்தராக நெக்ஸ்ட் இயர்க்கான எக்ஸாம் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறப்போ உங்களால் அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இதுலேருந்து ஒரு 4 மார்க் கம்மியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு சேஃபாக இருக்கும்ட்டு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு ஜென்ரலாக இருக்கீங்கன்னா 128 இந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா?
ஓகே, ஸோ 2025 சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு டெய்லி ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 20 டேஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தாலும் சரி, உங்களால் 2025 ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். நாம் மெயினாக சிஜிஎலை டார்கெட் பண்ணுறோம். ஸோ இதை இப்போ கவர் பண்ணுறப்போ எல்லா எக்ஸாமோட சிலபஸும் கவர் ஆயிரும். நீங்கள் பிகினராக இப்போ தான் சிஜிஎலை டார்கெட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க. இதுல சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்னலாம் வரும், என்னென்னலாம் படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றத ஷேர் பண்ணிப்போம். இந்த வீடியோல 6 மந்த்ல என்னென்ன டைம் ஷெட்யூல் போட்டு எப்படி டாப்பிக்கை கவர் பண்றதுங்கிற ஸ்டடி பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டடி பிளானை தான் டெய்லி டார்கெட்டா இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல சாட்டர்டே அண்ட் சண்டேங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் இருக்காது. மண்டே டு ஃப்ரைடே படிக்கிறத ரிவிஷன் பண்றதுக்கும் இன்பிட்வீன் டைம்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்குமான ஷெட்யூலையுமே நாமளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க ஒரு 6 மந்த் இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க எக்ஸாம்க்கு ரெடி ஆக முடியும். அதுக்கு நாம கேரண்டி. நீங்க 2025 கண்டக்ட் பண்ண போற எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கான கம்ப்ளீட் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். எல்லாமே பேசிக்ஸ்ல இருந்துலாம் உங்களுக்கு டீச் பண்ணிப்போம். பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு டீச் பண்ணிப்போம். லேட்டஸ்ட் கொஷின்ஸு, லேட்டஸ்ட் கான்செப்ட்ஸு எல்லாமே இன்க்ளூடடு பிஒய்க்யூ கொஷின்ஸோட சேர்த்து தான் டீச் பண்ணிப்போம். ஸ்மார்ட் அப்ரோச்சில் உங்களுக்கு டீச் பண்ணிப்போம். ஸோ மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். நான் கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணணும், எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கணும், அதுவும் பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கணும்னா நீங்கள் இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் கிளாஸஸ் இன்னைக்கு டேட்டுக்கு அவைலபிள். ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணி இப்போலேருந்தே இந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதில் டே 1 ஷெட்யூல்லேருந்து இப்போலேருந்து டிசம்பர் 1லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் சிஜிஎல்லாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், உங்களால் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.